ஸோ இந்த நாளிலும் இந்த பைபிள் ஸ்டடியில இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இவ்விதமாக நாம் தொடர்ந்து இணைவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை புரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த மேலான கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிற தேவனுடைய வார்த்தையை, காட்ஸ் வேர்ட், நம்மை படைத்த கடவுளுடைய வார்த்தையின் மேல் பிரியம் கொண்டு இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிற, சுவிசேஷத்தை அதிகமாக நேசிக்கிற, கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிற இந்த குழுமத்துக்காக, இந்த குரூப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் இவ்விதமாக இணைந்து இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே மெய்யான சுவிசேஷத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நாம சில காரியங்களை கேட்கிறது இந்த நாட்களிலே தமிழ் திருச்சபை, குறிப்பாக நமது தமிழ் திருச்சபையிலே இந்த மெய்யான சுவிசேஷம் என்பது எப்படி அது நம்ம அந்த ட்ராக்ல இருந்து விலகி போயிருக்கிறது. மெய்யான சுவிசேஷத்தை திருச்சபை ஆல்மோஸ்ட் இழந்து நிற்கிறது என்றும், அதன் நிமித்தமாக அந்த திருச்சபைக்கு என்ன ஆபத்து இருக்கிறது, எவ்விதமான ஆபத்திலே அது காணப்படுகிறது என்பதையும் நாம் பைபிள் ஸ்டடியின் ஊடே நாம் சில வார்த்தைகளை கொண்டு நாம் அதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு வருகிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இந்த மெய்யான சுவிசேஷத்தை நேசித்து அதை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், நம்முடைய விசுவாசம் இந்த மெய்யான சுவிசேஷத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்றும் கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறபடினால் நாம் நிச்சயமாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் நிச்சயமாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் ஸ்டடியில இதனுடைய ஹிஸ்டரியை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாக இது சென்று கொண்டிருக்கிறது. ஸோ பலவிதமான கட்டங்களை தாண்டி வருகிறது. மிகவும் எளிமையான முறையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக பரிசுத்த ஆவியானவர் நடத்தி வருகிறார். அநேக தடங்கல்களின் மத்தியிலே நாம் இதை செய்து கொண்டே வருகிறோம். ஆனால் சமீப காலத்தில், ஆனால் பொதுவாக இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் மிகவும் குறைவாக இருப்பார்கள். பிறகு யூடியூப்ல பாக்குறவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சமீப நாட்களிலே புதிதாக ஒரு சிலர் தொடர்ந்து இணைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறபடினாலே இப்பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். 1வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி எக்ஸ்பாசிட்டரி பைபிள் ஸ்டடி என்று சொல்வார்கள். தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு வேதாகமத்தினுடைய ஒரு புத்தகத்தை தொடர்ந்து ஏர்ச்சியாக கற்றுக்கொண்டு வருவது எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதனுடைய சரியான, அதாவது அந்த ஒரு புஸ்தகத்திலே வேதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட புத்தகம் இருக்கிறது என்றால் அதனுடைய உள்கருத்து, அதனுடைய சரியான கருத்து, அந்த ஆத்தர் எதற்காக அதை எழுதியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அதை அந்த இடத்துல வைத்திருக்கிறதின் நோக்கம் என்ன என்பதை சரியாக அறிந்து கொள்வதுதான் அந்த எக்ஸ்பாசிட்டரி பைபிள் ஸ்டடி என்று சொல்லி பெயர், அல்லது எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் என்று பெயர். ஸோ அதுல நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸோ 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கடந்த வாரத்திலே சொன்னது போல நானும் உங்களோடு இணைந்து கற்றுக்கொண்டு அநேக புதிய காரியங்கள் என்று சொல்லும்போது அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை உங்களுக்கு போதிக்க நானும் கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில அது பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வர அதை நான் பகிர்ந்து கொண்டு அப்படிதான் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அப்படி நாம் வரும்போது இப்பொழுது ரோமர் 4வது அதிகாரம் வரும் பொழுது கொஞ்சம் திடீரென்று சொல்லி ஒரு சிலர் புதிதாக இணைக்கப்படுவதனாலே அவர்களுக்கு அந்த பழைய காரியங்கள்
இதுவரையிலும் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரம் வரையிலும் என்ன நடந்திருக்கிறது என்பது மிகவும் அதை குறித்த வெளிச்சம் இல்லை. சோ இல்லாத பட்சத்திலே இத கேரி ஆன் பண்ணுவது அவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். சோ ஆகையினாலே நான் என்ன திட்டமிட்டேன் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு இந்த 3வது அதிகாரம் வரையிலும் அல்லது ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சுவிசேஷம் என்று நம்ம பார்க்கிறதனுடைய சாராம்சத்தை இந்த நாள் பைபிள் ஸ்டடியில மிகவும் சுருக்கமாக உங்கள் முன்னாலே வைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை தொடர்ந்து இணைகிறவர்கள் இந்த நாளிலே இணைய முடியாவிட்டாலும் அதை தொடர்ந்து யூடியூப்ல பார்க்கிற வண்ணமாக பரிசுத்த ஆவியானவர் இதை பயன்படுத்துவாராக. அருமையானவர்களே, இந்த சுவிசேஷமானது மிகவும் முக்கியமான ஒன்று நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். சுவிசேஷம் என்று சொன்ன உடனே இதுதானே காஸ்பல். நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். கிறிஸ்தவ காஸ்பல் என்பது, சுவிசேஷம் என்பது எனக்கு மிகவும் நன்றாக தெரியும், அதை தான் நான் பிரசங்கிக்கிறேன் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு சிம்பிள் தான். ஆனால் அதை வித்தியாசமாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறபடினாலே இதை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. சோ இந்த அப்போ இந்த கிறிஸ்தவ சுவிசேஷம் தானே எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் எதை வைத்து அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் வெளிப்படையாக சுவிசேஷ புஸ்தகங்கள் என்று அறியப்படுகிறது. அதை சொல்லும் போதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம். அந்த அடைமொழி இந்த 4 புஸ்தகங்களுக்கு தான் கிடைக்குது. சோ இந்த 4 புஸ்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இந்த இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இந்த இயேசு கிறிஸ்து நோய்களை சுகமாக்கினவராக சுற்றி திரிந்தார். அதனுடைய தாற்பரத்தை அறியாதபடிக்கு இப்படி ஒரு இயேசு கிறிஸ்துவை இன்றும் உங்களுக்கு எல்லா விதமான வியாதிகளையும் இன்றைக்கு இப்பொழுதே நீக்குவார், இதுதான் இயேசு கிறிஸ்து என்று புரிந்து கொள்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இப்படியெல்லாம் செய்தது உண்மைதான், நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தது உண்மைதான். அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கினது, அநேக விதத்தில வியாதியஸ்தர்களை சுகமாக்கினது, குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்தினது, குருடரை பார்வையடைய செய்தது, சப்பானிகளை நடக்க செய்தது, திமிர்வாதக்காரர்களை எழுப்பினது, மரித்தவர்களை எழச் செய்தது என்று அமேசிங்கான காரியங்களை, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். ஆனால் அது செய்ததனுடைய நோக்கம் வேறு. அதை இயேசுவானவர் கிறிஸ்து என்று அல்லது தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட மேசியா என்பதை அந்த நாட்களில் உள்ள மக்கள் தெளிவாக அறிந்து விசுவாசிக்க வேண்டும் என்றும், அதை அறிந்து விசுவாசித்து எழுதின அப்போஸ்தலர்களுடைய அக்கவுண்ட்டை பார்த்து இந்த நாட்களிலே விசுவாசிக்கிறவர்களும் இந்த இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக பழைய ஏற்பாட்டிலே எந்த மேசியா வருவார் என்று வாக்கு பண்ணப்பட்டு கொண்டிருந்ததோ, எந்த மேசியா வந்து உலக ரட்சகராக வருவார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டு கொண்டிருந்ததோ, அவர்தான் வந்திருக்கிறார் என்பதை அறியும்படியாக மாத்திரமே அந்த காரியத்தை செய்தார். இன்னும் ஒரு நோக்கமும் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். இந்த தேவனுடைய ராஜ்யம் தத்ரூபமாக வரும் பொழுது எப்படி ஒரு நோயற்ற ஒரு வாழ்க்கை இருக்கும், அங்கே வியாதி இருக்காது, அங்கே கண்ணீர் இருக்காது, அங்கே துன்பங்கள் இருக்காது, அங்கே பாடுகள் இருக்காது, அங்கே பிரிவுகள் இருக்காது, அங்கே இழப்புகள் இருக்காது என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிக்கிறதற்காக
அந்த காரியங்களை செய்தார். அதை குறித்து நான் விளக்கமாக இப்போது பேசுவது எனது நோக்கம் அல்ல. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மேசியா அவர் செய்து நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை செய்து நிறைவேற்றினார் என்கிற காரியத்தை சரித்திரபூர்வமான ஒரு நிகழ்வாக இது நடந்தது என்பதை சரித்திர பிரகாரமாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக அந்த 4 புஸ்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை தொடர்ந்து எழுதின அப்போஸ்தலர்கள், மிக குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் பயன்படுத்தி இந்த இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இந்த சரித்திரத்திலே வந்த சரித்திர நாயகனாகிய உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷ புஸ்தகங்களிலே செய்து முடித்த அந்த காரியங்கள் மனிதனுக்கு எப்படி பலனளிக்கிறது, அல்லது வாட் டஸ் இட் மீன் டு மேன், அல்லது இந்த சுவிசேஷத்தின் மூலமாக மனிதனுக்கு அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது. இன்னொரு வெர்ஷன்ல சொல்ல வேண்டுமானால், the right interpretation of what went in the history, சரித்திரபூர்வமாக என்ன நடந்தது என்பதனுடைய பொருள் விளக்கம், இன்டர்பிரேஷனை தான் நம்ம இந்த நிருபங்களிலே வாசிக்கிறோம். மிக குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் இதற்கென்றே எழுப்பி பயன்படுத்தினார். ஆகையினாலே இந்த நாளிலே நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்றால், முழு ரோமருக்கு எழுதின நிருபத்திலே, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் பயன்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் இதுதான் அந்த சரியான சுவிசேஷம். ஆகையினாலே ஒரு சிலர் புரிந்து கொள்வார்கள், அப்ப மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை அல்லது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்தள்ளுகிறீர்களா அல்லது குறைவாக சொல்லுகிறீர்களா? முற்றிலும் அல்ல. இந்த கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் மேன்மைப்படுத்துகிறோம். மேன்மைப்படுத்திதான் அந்த சுவிசேஷமாகிய கிறிஸ்து என்னும் நபர் ஒரு மனிதனை நடைமுறையிலே எப்படி ரட்சிக்கிறார், ஒரு தனி மனிதனை எப்படி ரட்சிக்கிறார் என்கிற தெளிவான சுவிசேஷத்தை இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதியிருக்கிறார் அல்லவா? இதனுடைய ஒரு முழு சுவிசேஷம், இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1 to 16 வரை உள்ள இந்த அதிகாரத்திலே மிக குறிப்பாக 1ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரையிலும் இந்த சுவிசேஷத்தை இப்படி அவர் விளக்கி இருக்கிறார். அதில் உள்ள சாராம்சங்களை 4 குறிப்புகளை, இந்த 4 குறிப்புகளும் தான் அதை உங்களுக்கு முன்பதாக இந்த நாளிலே வைக்கலாம் என்று விரும்பினேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிகவும் ஸ்டாண்டர்டாக, இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்களானால் இதற்கு பிறகு நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்துல 4ஆவது அதிகாரத்திலே எந்த வசனத்துல விட்டோமோ அந்த வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து செல்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஆகையினாலே மிகவும் உன்னிப்பாக கவனிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. மிக குறிப்பாக புதிதாய் வந்தவர்களுக்காக இதை நான் சொல்லுகிறேன். ஸோ அருமையானவர்களே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் இந்த இதிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சுவிசேஷம், அதுல மிகவும் குறிப்பாக அந்த 3 அதிகாரத்திலே நம்ம அந்த சுருக்கமான எல்லா காரியங்களும் அதற்குள்ளே வந்து விடுகிறது. ஸோ அதற்கு முன்பதாக நான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை, இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் அடிக்கடி வாசிக்கிற இந்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1-2 வசனங்கள். தயை கூர்ந்து உங்களுடைய வேதாகமம் இருக்குமானால் அதை திறந்து இந்த வேத பகுதியை நான் வாசிக்க உங்களுடைய வேதாகமத்திலே உன்னிப்பாய் அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு, அந்த வார்த்தையை நீங்க முடிந்தா அடிக்கோடு இட்டுக் கொள்ளலாம்.
அந்த சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். இரண்டாவது வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய். முதலாவது வசனத்திலே நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன், அந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சுவிசேஷத்துக்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாருங்க. நிறைய வசனம் நமக்கு தெரியும். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலையும் அதனுடைய சிக்னிபிகன்ஸ் அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால். சோ இந்த கை கொள்ளுதல் என்பது இதற்கு முந்தின வசனத்திலே ஏற்றுக்கொள்ளுதலோடு பேரலாக வருகிறது. சோ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுதல், கை கொள்ளுதல். நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்கும். இந்த கடைசி சென்டென்ஸ்ல விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு கை கொள்ளுதல் இஸ் ஈக்குவல் டு அதற்கு முந்தின வசனத்திலே ஏற்றுக்கொள்ளுதல். இதெல்லாம் பேரலா வருது. ஏற்றுக்கொள்ளுதல், அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். சோ அங்கேயும் விசுவாசம், ஏற்றுக்கொள்ளுதல். விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், கை கொள்ளுதல். ஆனா இங்க என்ன சொல்லுகிறார்? ஏற்றுக்கொள்ளுதல், கை கொள்ளுதல் இஸ் ஈக்குவல் டு விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு ரட்சிப்பு. நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை அல்லது சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த பிரகாரமாக ஏற்றுக்கொள்ளுதல், கை கொள்ளுதல், விசுவாசித்தல் இஸ் ஈக்குவல் டு ரட்சிக்கப்படுதல் இஸ் ஈக்குவல் டு விசுவாசம். அதுதான் விசுவாசம். நான் எதிலிருந்து இதை நான் எடுக்கிறேன் என்றால், ரோமருக்கு எழுதின 4வது அதிகாரத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கும் போது தொடர்ந்து விசுவாசத்தினாலே மாத்திரம் என்கிறது தான் கடந்த 2-3 வாரங்களாக நம்ம ஹைலைட் பண்ணி கொண்டு வருகிறோம். அதை தான் அப்போஸ்தலன் பேசுகிறார். அதுலதான் அநேகர் நீங்க ஜாயின் பண்ணீங்க. அந்த கான்டெக்ட்ல தான் நான் அந்த விசுவாசத்துக்கு வருகிறேன். நல்லா கவனிங்க. இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் அல்லது கடவுள் சொல்லுகிற காரியம், படைத்த தேவன் நமக்கு அருளுகிற வார்த்தை என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட பிரகாரமாக இந்த விசுவாசத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால், அவர் பிரசங்கித்த பிரகாரமாய் இந்த சுவிசேஷத்தை கை கொண்டால், அவர் பிரசங்கித்த பிரகாரமாய் இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தால் என்பதெல்லாம் ஒரே காரியம்தான். உங்கள் ரட்சிப்பு சரியானதாக இருக்கும். இல்லாவிட்டால் இந்த 2வது வசனத்தினுடைய முடிவு எப்படி வருகிறது என்று பாருங்கள். அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும். இஸ் ஈக்குவல் டு உங்கள் ரட்சிப்பும் விருதாவா இருக்கும். அப்படின்னா நல்ல கவனிங்க, நம்மை ரட்சிக்கும் விசுவாசம் ஒன்று இருக்கிறது, வீணான விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த விசுவாசம் எப்படி உண்டாகிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் வெவ்வேறு விதத்திலே பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த வெவ்வேறு விதத்திலே பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷத்தை அல்லது சரியானபடி பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்லது கை கொள்ளுகிறவர்கள் அல்லது அதை கேட்கிறவர்களுடைய இருதயத்திலே அந்த சுவிசேஷம், அவர்கள் எந்த சுவிசேஷத்தை கேட்கிறார்களோ அல்லது எந்த சுவிசேஷத்தை புரிந்து கொள்ளுகிறார்களோ அல்லது சுவிசேஷத்தை எப்படி புரிந்து கொள்ளுகிறார்களோ அதன் அடிப்படையிலே அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் எமர்ஜ் ஆகிறது அல்லது முளைப்பிக்கப்படுகிறது. அதுதான் சுவிசேஷத்தினுடைய வல்லமை. சோ அது தவறான சுவிசேஷத்தை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் தவறான ஒரு விசுவாசம் அல்லது போலியான ஒரு விசுவாசம், அதை தான் இங்கே விருதாவாயிருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் நல்ல கவனிங்க, இன்றைக்கு அநேகர் ஏதோ ஒரு சுவிசேஷத்தை எப்படியோ அவர்கள் விசுவாசித்துக் கொண்டு எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அதன் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறதிலே பெரும்பாலானவர்கள்
அந்த தவறான சுவிசேஷத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறபடியினாலே, விசுவாசத்துக்கு இன்னொரு வார்த்தை சொன்னா புரிந்து கொள்ளுதல். தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் விசுவாசிக்கிறபடியினாலே அவர்களுடைய ரட்சிப்பும் விருதாவாய் இருக்கும். அப்படிப்பட்டவர்களை குறித்துதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களிலே இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், அந்நாளிலே அநேகர் வந்து என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம். நல்ல கவனிங்க, இவர்கள் ஏமாற்ற வேண்டும் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் அல்ல. ரொம்ப ஜெனுவனா சொன்னேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஜெனுவனா உண்மையாகவே நாங்கள் மரித்தால் இயேசுவை சந்திப்போம், பரலோகத்திலே போவோம் என்று 100க்கு 100 விசுவாசித்து செய்து கொண்டிருந்தவர்கள் தான். உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, இப்படி எல்லாம் சொல்லும் போது இயேசு சொல்லுவார், நான் உங்களை அறியேன் என்று. இந்த போலியான விசுவாசம் அல்லது வேறே சுவிசேஷத்தை கேட்டு போலியான விசுவாசம் நமக்குள்ளே முளைத்திருக்குமானால், அதை நம்பி நாம் இருந்தோமானால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு உள்ளாக வேண்டியது இருக்கலாம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய விசுவாசம் சரியானதுதானா என்பதை நல்ல விசுவாசிகளுக்கு, நல்லா கவனிங்க, அந்த கொரிந்தியருக்கு எழுதின அந்த கொரிந்திய திருச்சபையில எல்லா வரங்களும் கிரியை செய்தது, எல்லா வரங்களும் கிரியை செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உங்களுடைய விசுவாசம், அதை நீங்கள் சோதித்து பாருங்கள், சரியான விசுவாசம் தானா என்று சொல்லி. இன்னொரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்திலே அங்கே இந்த தவறான ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம், அல்லது போலியான விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா, அதிலே உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும் என்று சொல்லுகிறார் அல்லவா. அந்த விருதாவான வீணான விசுவாசத்திற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் நம்ம இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். இங்க வந்து அந்த சீமோனுடைய விசுவாசம், அங்கே அந்த சமாரியா தேசத்திலே இந்த பிலிப்புவை தேவன் கொண்டு போய் அங்கே பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். சரியா போட்டாங்க. அந்த வசனம் என்னன்னா, நல்ல வசனம் 13வது வசனம். அதுக்கு அந்த முழு அக்கவுண்டையும் நீங்க வாசித்து பார்க்கறது நல்லது. ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். 13வது வசனத்துல, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று, பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று நமக்கு தெரியும். நானும் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இவனும் இயேசுவை தான் விசுவாசித்தான், பிளஸ் ஞானஸ்நானம் இஸ் ஈக்குவல் டு ரட்சிப்புன்னு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறோம். நம்ம அநேகர் நம்ம போற திருச்சபைகள்ல வச்சிருக்காங்க. விசுவாசம், இயேசுவை விசுவாசித்தல் பிளஸ் ஞானஸ்நானம், ரட்சிக்கப்படுதல், மோட்சம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அருமையானவர்களே, இங்கே இந்த சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இதுலதான் இருக்குது. நல்லா கவனிங்க, அவன் ஏற்கனவே மந்திர சக்திகளை பயன்படுத்துகிறவன் என்பது நமக்கு தெரியும். மாய வித்தைக்காரனாக இருக்கிறபடினாலே அதன் நிமித்தம் அவன் பெரியவன் என்று ஊர் முழுக்க ஒரு பெரிய ஒரு பிரஸ்தாபத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற ஒருவன் தான். இப்ப இயேசு விசுவாசத்தை ஞானஸ்தானம் எடுக்கிறான். அதுக்கு பிறகு பேதுரு அண்ட் டீம் எருசலேம்ல இருந்து வந்த பிறகு இந்த அவனுடைய விசுவாசம், நல்லா கவனிங்க, விபரமாக இதுல நிக்க முடியாது. அவனுடைய விசுவாசம் போலியான விசுவாசம் என்பது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த போலியான விசுவாசத்துக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டரிஸ்டிக்க பாருங்க. 13வது நம்ம வாசித்த அந்த 13வது வசனத்துல, இந்த பிலிப்புவை பற்றி கொண்டான். அவன் திருச்சபையில ஹேங் அவுட் பண்ணான், திருச்சபையில வந்து வர ஆரம்பித்தான், சபையோடு இணைக்கப்பட்டான். என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு
வெளிப்படையா பார்க்கும்போது இயேசு விசுவாசத்தை தான் ஞானஸ்தானம் எடுத்தான். அவன் அந்த பிலிப்புவினால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு he was so excited, பிரமிப்படைந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரமிப்பு என்பது விசுவாசத்தினுடைய ஒரு அம்சம் தான், ஒரு கேரக்டர் தான். ஆனால் உண்மையான விசுவாசம் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து யார், கிறிஸ்துவனுடைய மகிமை என்ன என்பதை மெய்யாக வேதத்திலிருந்து அறிந்து அவருடைய பாசிட்டிவ், அவருடைய அந்த அவர் யாராக இருக்கிறாரோ அப்படியே அவரை விசுவாசித்து இந்த முழு சுவிசேஷம், நாம இந்த 4 அம்சங்கள் பார்க்க போறோம். அதை விசுவாசிக்கிறதுனாலும் அந்த விசுவாசம், மெய்யான அந்த விசுவாசம் வரும் பொழுது அந்த கிறிஸ்து என்கிற நபரை குறித்து ஒரு பெரிய பிரமிப்பு உண்டாகும். We will be excited about Christ the person, அல்லது the glory of Christ, கிறிஸ்து என்கிற நபரினுடைய அந்த மகிமையினாலே ஈர்க்கப்பட்டவர்களாக ஒரு மகா பெரிய பிரமிப்பு உண்டாகும். ஆனா இவனுக்கு இந்த பிரமிப்பு உண்டாச்சு. ஆனா அந்த பிரமிப்பு எதன் மேல் உண்டானது? கிறிஸ்து என்கிற நபரிலே அல்ல. அவர் இவனுக்காக சிலுவையிலே செய்த காரியம் பிரமிப்பை உண்டாக்கவில்லை, மாறாக அற்புதங்களும் அடையாளங்களும் அவனை பிரமிப்பு உண்டாக்க பண்ணினது. ஆகையினால தொடர்ந்து பார்க்கிறோம், அவனுடைய விசுவாசமோ போலியான விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அல்ல, நரகத்துக்கு அவனை கொண்டு செல்லுகிற விசுவாசமாக இருந்தது. அது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவன் மனம் திரும்பினானா என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை அதுக்கு பிறகு அவன் மெய்யான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையாங்கிறதுக்கு நமக்கு ரெக்கார்ட் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்திலிருந்து இதை மாத்திரம் தெரிந்து கொள்வோம், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுவிசேஷம் எத்தனை துல்லியமாய் இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நாம் பெற்றுக்கொள்ளும் சுவிசேஷம்தான் நமக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை அது ஜெர்மினேட் பண்ண வைக்க முடியும், அல்லது முளைக்க வைக்க முடியும், அல்லது அவேக்கன் பண்ண வைக்க முடியும், அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை உண்டாக்க முடியும். The quality, the accuracy of the gospel that we receive is significant, because based on that faith is kindled, awakened. அந்த விசுவாசம் தான் முக்கியம். So இப்ப நம்ம குயிக்கா அந்த பவர் பாயிண்ட்ல நான் அதை காமிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஸோ இந்த 4 அம்சங்கள் நல்லா கவனிங்க. இந்த 4 அம்சங்களும் இல்லாதது சுவிசேஷம் அல்ல, கிறிஸ்தவ சுவிசேஷம் அல்ல. இதை நாம் முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 அம்சங்களிலும் நாம், அல்லது இந்த 4 அம்சங்களையும் முதலாவது நாம் கேட்கும் போது இந்த 4 அம்சங்களிலேயும் விசுவாசம் எனக்கு வருகிறது. இது நான் புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமானது. இந்த 4 அம்சங்களிலும் எனக்கு விசுவாசம் வர வேண்டியது அவசியம். நாம் ரட்சிக்கப்பட்ட போது இந்த 4 அம்சங்களையும் நான் விசுவாசிப்பது ருடிமெண்டரி ஃபார்ம்ல இருக்கலாம், அல்லது ஒரு கொஞ்சமா ஒரு விதையை போட்ட உடனே அது 2 இலை விட்டு கிளம்புது இல்ல, அதே மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் நாள் ஆக 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 இந்த சுவிசேஷத்தை, வேற ஒண்ணும் இல்ல, இந்த சுவிசேஷத்தை நான் வாரம் சொல்றது மாதிரி கலிடோஸ்கோப் மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள் திருப்பி திருப்பி வேத வசனத்திலிருந்து பார்க்க 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 என்னுடைய விசுவாசமானது வளர்ந்து கொண்டே வருகிறது. அமேசிங். அது வளர்ந்து வளர்ந்து அது பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. சோ இதை மறந்து போக கூடாது. சோ முதலாவது ஆஸ்பெக்ட பார்க்கலாம். நல்லா கவனிங்க அருமையானவர்களே, இந்த 4 அம்சங்களுமே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பார்க்க முடியும். இந்த 4 அம்சங்களையும் பார்க்க முடியும். 2வது, இந்த 4 அம்சங்களையும் தான் நீங்கள் முழு வேதாகமத்திலையும் பார்க்க முடியும். சோ பழைய ஏற்பாட்டை நீங்கள் படித்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டை நீங்கள் படித்தாலும் சரி, இந்த 4 அம்சங்களையும் தான் நீங்கள் பார்க்க வேண்டும்.
சோ நீங்கள் வாசிக்கிற எந்த ஒரு வேத பகுதியானாலும் இந்த 4 அம்சங்களிலே நீங்கள் பொருத்தலாம். இந்த 4 அம்சங்களிலும் நீங்கள் பொருத்தும் போது உங்கள் விசுவாசமானது இந்த 4 அம்சங்களிலேயும் அது வேகமாக வளரும், செழித்து வளரும். ஆக்சுவலா என்னுடைய வீட்டு மாடியில என்னுடைய மனைவி மாடி தோட்டம் போட்டிருக்கிறா. ஒவ்வொரு நாளும் காலையில அங்க வாக்கிங்க்கு போகும்போது ஒவ்வொரு செடியையும் கவனிக்கும் போது சிலது ஒரு 2 இலை 1 இலை புதுசா வந்திருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அது போல நம்முடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே போகும். அருமையானவர்களே, முதலாவது அதுக்கு ஒரு கேப்ஷன் கொடுக்கிறேன். இதை நாம் நல்ல கவனிங்க, இந்த 4 அம்சங்களும் தான் நம்முடைய ஜீவநாடி, உயிர் நாடி. இதுதான் வேதாகமம், இதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம். சோ இதை நீங்கள் தூக்கத்துல டகார்னு எழும்புனா கூட இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளும்படி, அதிகாலையில எழும்பும் போது என்னை போன்ற மனிதர்கள் பெரும்பாலான நாட்கள் ரொம்ப ஒரு மாதிரி சோர்வா எழும்போம், டிப்ரெஸ்டா. ஐயோ நான் ஒண்ணுமே செய்யலையே, அதை செய்யலையே, இதை செய்யலையே. அதுவும் நல்ல கேரக்டர்னு சொல்லல, ரொம்ப மோசமான நான் எவ்வளவு பெரிய பாவிங்கிறத தான் அது காமிக்குது. ஆனா அப்படி எந்திரிக்கும் போது இந்த 4 அம்சங்களும் பிளாஷ் ஆகுமானால், அதுல ஒன்னாவது எனக்கு மைண்ட்ல அப்படி பரிசுத்தாவியானவர் கொண்டு வருவாரானால் அது தொடர்ந்து என்னுடைய டிவோஷனையும் என்னுடைய ஹோல் நாளையுமே அது ஆனந்தமான நாளாக மாற்றிவிடும். அருமையானது என்னுடைய பிள்ளைகளே. சோ என்ன போட்டிருக்குன்னா, 4 ultimate points of the gospel that have to shape your observation in the Bible as well as in Romans. நான் சொன்னது போல வேதாகமத்திலும் ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் சுவிசேஷத்தின் அடிப்படையில் உற்று கவனிப்பதற்கான 4 முக்கிய காரியங்கள், அல்லது 4 முக்கிய சுவிசேஷத்தின் அம்சங்கள். அதை இங்கிலீஷ்ல ஆக்ரோனிம் மாதிரி கொண்டு வரும்போது ஆப்னு வரும். சோ அதனால ஆப் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஈஸி தான், AAPP. முதலாவது ஏ என்னது அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்திலும் தமிழிலும் தெளிவாக இதை நம்முடைய மனதிலே இருத்தி கொள்ள நம்ம முயற்சி செய்யலாம். சோ முதலாவது ஏ awesomeness of God's righteousness. தேவனுடைய மகிமையான அல்லது மாட்சிமையான அவருடைய நீதி, the righteousness of God, அல்லது who God is. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இந்த வேதாகமம் என்பது மிகவும் சுருக்கமாக வேதாகமத்தை குறித்து ஒரு விளக்கம் சொல்ல வேண்டுமானால், it is a book that shows God. கடவுள் யார் என்பதை, படைத்த கடவுளை மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. இது நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம். படைத்த கடவுள் மகா பரிசுத்த தேவன், மகா நீதி உள்ள தேவன். அவரை மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அறிந்து கொள்ள முடியும். எப்படி? அவர் தன்னைத்தான் வெளிப்படுத்தும் போது. மிக முக்கியமான ஒரு காரியம். when God reveals himself அப்பதான் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய கரங்களிலே இருக்கிற இந்த வேதாகமம், இட்ஸ் the self revelation of who God is. கடவுள் யார் என்பதை தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான். சோ இதைத்தான் நாம் முதலாவது அங்கே பார்க்க வேண்டும். அந்த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட்னு சொல்லும் போது அதுல என்னெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறதுன்னு சொல்லி கீழே நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஹோலினஸ், அவருடைய பரிசுத்தம். இது ஒன்னொன்னும் தனித்தனியா போகலன்னா, அவருடைய உண்மை, அவருடைய நீதி, அவருடைய கோபம், அவர் நீதிபரராக இருக்கிறபடினாலே அவர் கோபம் கொள்வதற்கு உரிமை கொண்டவர். அவருடைய கோபத்தை குறித்து நான் சொல்லும் போது எப்போதுமே ஒரு காரியத்தை சேர்த்து சொல்றது உண்டு. உக்ர கோபாக்கினை. இது வசனத்துல இல்லாததை நான் சொல்லல. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகங்களை பாத்தீங்களா? அங்க இந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம். உக்ர கோபம், என் உக்ர கோபம், என் உக்ர கோபம் பற்றி எரியும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
சோ அவருடைய மாட்சிமை, அவருடைய சர்வாளுமை, அவருடைய சாவர்னிட்டி என்று சொல்லுவோம், அவருடைய வல்லமை, மாறாத அவருடைய வல்லமை, மாறாத தன்மை, இம்யூட்டபிலிட்டி என்று இந்த தேவனுடைய நீதியை சார்ந்த குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும், நாம் பார்க்க முடியும். இது ரோமருக்கு எழுதின நிருபத்துல எங்கே நாம பார்க்க முடியும்? ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 3வது அதிகாரம். எனக்கு இந்த வசனங்களை நான் எடுத்து இந்த பவர் பாயிண்ட்காக எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அநேக காரியங்கள் 3வது அதிகாரத்திலேயே இருக்கிறது. சோ 3வது அதிகாரத்திலையும் இதுவரை படித்த 3வது அதிகாரம் வரையிலும் இருக்கிறது. அதனால ஈஸி டு கேப்சர். சோ 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தயவு கூர்ந்து உங்களுடைய வேதாகமத்தை திறந்து அல்லது ஸ்கிரீன்ல தெளிவாக பின்பற்றுங்கள். சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, ஆக்சுவலா இந்த வேத பகுதியை நாங்க வரிசையாக படிக்கும்போது படிச்சோம். இது எவ்வளவு கடினமான ஒரு பேசேஜ்ன்னு சொல்லி அதை கலந்து கொண்டவங்களுக்கு தெரியும். ஆகையினால இதனுடைய அர்த்தங்களுக்குள் டீட்டெயிலா நான் போக விரும்பல. மேற்போக்காக பார்க்கும் போதே தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிற ஒரு வசன பகுதி என்பதை நாம் அறிந்து கொண்டால் போதுமானது, அந்த நீதி எப்படிப்பட்டது என்று. சோ திரும்பியும் வாசிக்கிறேன். 3வது வசனம். சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? இங்க தேவனுடைய உண்மை அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. சோ நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கும்படி. சோ 5வது வசனம். நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராயிருக்கிறார் என்று சொல்லலாமோ? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாய தீர்ப்பது எப்படி? சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றோடொன்று, அதாவது தேவனை குறித்து என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ், அடைமொழிகளை இங்கே பார்க்கிறோமோ எல்லாம் தேவனுடைய நீதியை சார்ந்தது. தேவனுடைய உண்மை என்று பார்த்தோம், சத்தியம் என்று பார்த்தோம், அவருடைய நியாய தீர்ப்பு என்று பார்த்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம வேதாகமம் முழுவதிலும் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இந்த நாட்கள்ல நான் என்னுடைய ரெகுலர் ரீடிங்ல எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் நான் வாசித்துட்டு இருக்கிறேன். ஒரு காரியம் எனக்கு இந்த முறை படிக்கும் போதுதான் மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சு பாருங்க. அதுல நான் என்னுடைய கோபத்திலே அவர்களை முற்றிலும் நிக்கிரகம் பண்ணுவேன். அடுத்த சென்டென்ஸ் எப்படி தொடங்கும்னா, இது நிமித்தம் நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நான் நீதிபரர், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அவர்களை பாழாக்குவேன். அந்த வார்த்தைகள் ஒரு சிலது சொல்றேன்னா, அவர்களை பாழாக்குவேன், அவர்களை இடித்து போடுவேன், அவர்களை முற்றிலும் சங்காரமாக்குவேன். சோ இந்த வார்த்தைகள் வரும்போதெல்லாம் தொடர்ந்து செமிகோலன் போட்டு, இது நிமித்தம் நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தேவனுடைய நீதி என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது என்று என்கிற அம்சத்தை முன்வைக்காத சுவிசேஷம் சுவிசேஷமா இருக்க முடியாது. இந்த holiness of God, இந்த தேவனுடைய நீதியினுடைய தன்மையை வெளிக்கொண்டு வராத ஒரு தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம், அது சரியான விசுவாசத்தை ஒரு மனிதனுக்குள்ளே அல்லது ரட்சிக்கும் விசுவாசத்தை, பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் விசுவாசத்தை ஒருபோதும் முளைப்பிக்காது. ஒருவேளை முளைத்திருக்குமானால் நானும் விசுவாசி என்று உங்களை சொல்லல, யாராவது கேட்கிறவர்கள் சொல்வார்களானால், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே விதைக்கிறவனின் உவமை, ராஜ்யத்தினுடைய உவமை என்று சொல்லுகிற 2 உவமைகளும் இதைத்தான் அழகாக போர்ட்ரே பண்ணுகிறது, சித்தரித்து காண்பிக்கிறது. இயேசு சொல்லுகிறார்,
இந்த சுவிசேஷம் என்கிற வசனம் அது விதைக்கப்படும் பொழுது கற்பாறையான நிலம் போல ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்கள அந்த நிலங்களிலே இந்த சுவிசேஷம் விதைக்கப்படும் பொழுது டக்குன்னு 2 இலை வந்துடும், உடனே முளைச்சிடும். எப்படி நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற அந்த வயலிலே இதே வசனம் விதைக்கப்படும் பொழுது அந்த விதை அங்கேயும் முளைக்குதோ அதே மாதிரிதான் இங்கேயும் முளைக்கும். ஒரு வித்தியாசமும் இருக்காது. சோ திருச்சபையிலே இப்படி அந்த சரியான சுவிசேஷத்தின் அடிப்படையிலே உண்டான விசுவாசம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. போலியான சுவிசேஷத்தை நம்பி ஒருவேளை பிரசங்கம் சரியாதான் வந்திருக்கும், ஆனா விசுவாசித்தது வித்தியாசமா விசுவாசித்திருக்கலாம். ஆக்சுவலா சீமோனுடைய கதை நீங்க பாத்தீங்கன்னா, பிலிப்பு சரியான சுவிசேஷத்தை தான் பிரசங்கித்தான். ஆனா அவன் கேட்டவன் அவன் சுவிசேஷத்தை காட்டிலும் அவன் செய்த அற்புதங்கள் மேல அவனுடைய காரியம் போயிடுச்சு. சோ ரொம்ப 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 ஒரு தின் லைன்ல விசுவாசம் சரியானதா போலியானதாகவும் மாறிட முடியும். ஆகினாலேதான் மிகுந்த 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 பில்லியன் டைம்ஸ் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். சோ இன்னொரு வசன பகுதியை நாம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனம். இந்த இப்போ தேவனுடைய நீதி என்கிற அதன் அடிப்படையிலே அவருடைய பரிசுத்தம், அவருடைய கோபம், அவருடைய உண்மை என்ற அநேக காரியங்களை பார்த்தோம். அதிலே அவருடைய வல்லமையும் சேர்ந்து இருக்கிறது. சோ அதுதான் 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதை வாசிக்கிறேன். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய, நல்ல கவனிங்க, அகெயின் இதை ஒரு ஸ்பெசிபிக்கான நோக்கத்தோடு கூட எடுத்திருக்கிறேன். நான் சொன்னேன் இனிஷியலா இந்த சுவிசேஷத்தின் 4 அம்சங்களை பார்க்கிறோம். இந்த 4 அம்சங்களிலும் நம்முடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டு வர வேண்டும் என்று. விசுவாசம் என்பது, நல்ல கவனிங்க திரும்பியும், சாரி, இந்த 4 ஐட்டம்ஸையும் நம்ம கண்களினால காண முடியாது. சோ அதை விசுவாசிக்கிறதுக்கு தான் நம்முடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். யாரு தேவனுடைய நீதியை பார்த்தாங்க? எழுதப்பட்டிருக்கிறதை அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும். சோ இங்க 20வது வசனத்துல எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம். இந்த தேவத்துவம் என்பதுல நீங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவனுடைய நீதி, அவருடைய பயங்கரம், அவருடைய பரிசுத்தம், இப்படி காணப்படாதவைகள் அவருடைய தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இங்கே இந்த இயற்கையின் அந்த படைப்பின் மூலமாக தேவனை குறித்த வெளிப்பாட்டை குறித்து பேசுகிறார். ஆனால் இந்த வேதாகமத்திலே, முழு வேதாகமத்திலே, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் இந்த தேவனை குறித்த வெளிப்பாட்டை தான் நாம பார்க்கிறோம். அதை நாம காணல. அது பரலோகத்தினுடைய பாஷை, பரலோகத்தினுடைய ட்ரூத். அது இருதயத்தின் கண்கள் திறந்தாதான் நம்ம அதை பார்க்க முடியும். அதற்கு பேர் தான் விசுவாசம் என்பது. சோ இப்ப குயிக்கா 2வது ஆஸ்பெக்டுக்கு போலாம். அருமையான நேரத்தை மனதுல கொண்டு இந்த 4ஐயும் முடிக்காட்டா இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அதனால நீங்க கேள்வி நேரத்துல உங்களுக்கு சரியாக புரியலைன்னா தயை கூர்ந்து நான் கடந்த வாரத்துல சொன்னது போல சொல்றேன். திரும்பவும் எங்களுக்கு அதை காமிங்கன்னு சொன்னாலும், திரும்பவும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுடைய என்ன சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நம்முடைய இந்த பைபிள் ஸ்டடியில பார்ட்டிசிபேட் பண்றவங்க யார் யாரோடு தொடர்பு கொண்டிருக்கிறாங்களோ அவர்களில் ஒருவராகிலும் இந்த நித்திய நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்கிற ஆதங்கத்தோடு கூட நான் இதை சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது அம்சம் இதுவும் ஏல தொடங்குதுன்னு பார்த்தோம். 2வது ஆஃப்ஃபுல்னஸ் ஆஃப் மேன்ஸ் சின் அல்லது மை ஓன் சின் அண்ட் காட்ஸ் ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அல்லது கண்டம்னேஷன் அல்லது பெனல்டி. மனிதர்களுடைய அல்ல என்னுடைய பாவத்தினுடைய அகோரம் என்ன மற்றும் தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பு மற்றும் கோபாக்கினை, wrath of God. இந்த தேவன் நீதிபரர் சொல்லி பார்த்தோம். அதன் அடிப்படையிலே
அவர் பாவத்தை சகிக்க முடியாது. ஒரு சின்ன காரியத்தையும் அவரால் சகித்து கொள்ள முடியாது. அவர் நல்லா கவனிங்க, ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் என்ன? இந்த தோட்டத்துல இருக்கிற இந்த ஒரு விருட்சத்தினுடைய கனியை நீ பறித்து புசிக்காத. சோ ஒரு கடவுள் அவர் படைத்த மரங்களிலே ஒன்றின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்வது கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. அதுல தாற்பயம் என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த படைத்த கடவுளுடைய ஒரு கட்டளை சிறிதோ பெரிதோ நம்முடைய பார்வையிலே அது மீறப்படக்கூடாது. மீறினால் அவருடைய கோபாக்கினை, அன்னைக்கு அந்த கோபாக்கினையினுடைய முடிவு என்ன? அதுதான் இன்னைக்கு 6000 வருடங்களாக பூமியிலே உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா மரணங்களின் வேதனைகளுக்கும், எல்லா கேன்சரினுடைய வேதனைகளுக்கும், எல்லா பிரிவுகள், எல்லா இழப்புகள், எல்லாவற்றினுடைய அந்த வேதனை, வார், கிரைம்ஸ், எல்லாவற்றினுடைய காரணமும் அதுதான். இன்னும் அவருடைய கோபம் தீரவில்லை. அது நித்திய 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 காலமா எரிந்தாலும் அங்கே போகிறவர்கள் மேல் அவருடைய கோபம் தீராது. அதனால்தான் அது தீராத ஆக்கினை தீர்ப்பாக இருக்கிறது. சோ இதை குறித்து இதுல என்னெல்லாம் இருக்குது, மனிதர்களுடைய அந்த பாவத்தினுடைய அகோரம் ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரையிலும் ரோமருக்கு எழுதின நிருபத்துல சாம்பிள் மாதிரி பாக்குறோம். இததான் நம்ம வேதாகமத்துல எந்த போர்ஷன்ல பார்த்தாலும் இதுல நம்ம கொண்டு வரலாம். சோ ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 9 - 18. ரோமர் 3வது அதிகாரம் 9 - 18. அதாவது இது மனிதனுடைய பாவத்தினுடைய அகோரம், அல்லது மனிதனை கடவுள் எப்படி பார்க்கிறார் என்று. அருமையானவர்களே, இது எல்லா மனிதரை குறித்த ஒரு விளக்கம் தான். அகைன் இந்த விளக்கத்துல நம்ம ஸ்டக்கப் ஆக முடியாது, மேலோட்டமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இது ஏற்கனவே ரொம்ப டீட்டெயில்டா நாங்க பார்த்துட்டோம். இதற்கு இன்னொரு வேர்ஷன்ல இதை எப்படி சொல்வார்கள் என்றால், வேத அறிஞர்கள் the total depravity of man, மனிதனுடைய முழுமையான சீரழிவு. சோ இப்படிதான் ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் பார்க்கிறார். சோ என்னையும் அப்படி பார்ப்பதுதான் விசுவாசம். சோ நான் சரியான சுவிசேஷத்தை கேட்கிறேன் என்றால் இந்த அம்சம் அந்த சுவிசேஷத்தில் இருக்க வேண்டும். இதை நான் விசுவாசிக்க வேண்டும், நான் அப்படிப்பட்டவன் என்று. நிறைய பேர் சொல்லும்போது நான் அப்படிப்பட்டவனா இருந்தேன், இப்போ மாறிட்டேன். அப்படி இல்லை. நான் இன்றும் இவைகளில் உள்ள எல்லா அம்சங்களும் என்னிலே உண்டு என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை அவ்வப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த காஸ்பலை பவர்ஃபுல்லா கொண்டு வரும்போது, நம்ம எப்படி ஏசாயா அந்த தேவனுடைய மகிமையை காணும் போது, தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த அந்த பார்வை அவனுக்கு கிடைக்கும் போது, அவன் தன்னை எப்படி பார்க்கிறான் என்பதை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐயோ அதமானேன் என்றால், அது தமிழ்ல நம்ம அப்படி வேதாகமத்துல வாசித்துட்டு போயிடுறோம். அதற்கு ஆழமான அர்த்தங்கள் உண்டு. அதாவது ஐ ஆம் அன்டன், என்னால நிற்க முடியாது, ஐ ஆம் ஷேட்டர்ட், ஐ ஆம் டையிங், ஐ ஆம் டெட். சோ இந்த உணர்வு அந்த தீர்க்கதரிசிக்கே வருமானால் எனக்கு அவ்வப்பொழுது வர வேண்டியது, அன்றாடம் வந்தால் மிக நல்லது. சோ இப்படி வரவில்லை என்றால் என்னுடைய சுவிசேஷத்தை நான் புரிந்து கொள்வதிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, அல்லது சுவிசேஷத்தை விசுவாசிப்பதிலே பிரச்சனை இருக்கிறது. சோ நான் வாசிக்கிறேன், தெளிவாக அதை பின்பற்றுங்கள். அகைன் விளக்கத்திற்கு போக முடியாது, பட் ஸ்டில். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. இதை வாசிக்கும் போது நானும் அதே நிலைமையில தான் இருக்கிறேன். எனக்குள்ளே இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட இன்க்ளினேஷன் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இது யாரையோ குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னால் அது ஆபத்தான நிலைமையிலே நாம் நிற்கிறோம் என்று அர்த்தம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துதற்கு தீவிரிக்கிறது. நீங்க நினைக்கலாம் இது என்னுடைய பிக்சர் இல்லைன்னு நினைக்கலாம். அப்படின்னு நினைச்சா சம்திங் இஸ் ராங். அருமையானவர்களே, எனக்குள்ளே அந்த டெண்டன்சி இருக்கிறது. கடவுளுடைய கிருபையினாலே நாம் ரத்தம் சிந்தாதபடிக்கு காத்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ள நான் டீட்டெயில்ஸ் போக முடியாது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. என்று எழுதியிருக்கிறபடிதான் மனிதன் இருக்கிறான் என்று விசுவாசிக்கிறது தான் சரியான விசுவாசம். சரியான சுவிசேஷத்திலே இது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லாதது போலியான விசுவாசம். அது போலியான விசுவாசத்தை தான் கிளர்ந்து எழச் செய்ய முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு மனிதன் அல்ல, மனுக்குலத்திலே ஸ்திரீனிடத்திலே பிறந்த எந்த மனுஷனையும் இது காண்பிக்கிறது. விளக்கத்துக்கு போக முடியாது, ஆனால் அதைத்தான் சொல்லுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. So தேவ கோபம், the wrath of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் வேதாகமத்தை படிக்கும் போது அல்லது பிரசங்கத்தை கேட்கும் போது பிரசங்கியார்கள் கூட, ஊழியக்காரர்கள் கூட அவர்கள் பேக் ஆஃப் த மைண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டை நாம் படித்து கொண்டு வரும்போது இருக்கிற நமக்கு காண்பிக்கப்படுகிற அந்த யெகோவா தேவனாகிய கர்த்தர், அவர் புதிய ஏற்பாட்டுல வரும்போது மனம் திரும்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேக் ஆஃப் த மைண்ட் இப்ப கம்ப்ளீட்டா வேற. அதுக்காக நான் முதல் பாயிண்ட சொல்லும் போது the immutability of God, தேவனுடைய மாறாத தன்மை என்பது மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவும் பழைய ஏற்பாட்டிலே அப்படிதான் இருந்தார். அதே இயேசு கிறிஸ்து தான், அதே யெகோவா தான் புதிய ஏற்பாட்டிலையும் அதே காரியங்களை தான் நாம பார்க்க முடியும். நான் கடந்த முறை சென்னை வந்திருக்கும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அந்த ரத்தம் சிந்துகிற தேவன் என்கிற ஒரு காரியத்தை வசனத்துல காமித்தேன். அதே வசனம் தான் அல்லது அதே கான்செப்ட் தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் அதை செய்கிறார். ஆலையை மிதிப்பது போல, திராட்சரசம் நிறைந்த ஆலையை மிதித்து அதிலிருந்து வருகிற அந்த திராட்சரசம் அது எதுக்கு கம்பேர் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால், வெள்ளை ஆடையோட இயேசு கிறிஸ்து தாமே இந்த மனிதர்களை மிதிக்கிறது நிமித்தமாய் வருகிற அந்த ரத்தத்தினுடைய கரையினாலே கரைப்படுத்தப்பட்ட அந்த உடையோடு கூட இயேசு கிறிஸ்து சித்தரிக்கப்படுகிறார். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் சித்தரிக்கப்படுகிறார். சேம் தான். சோ 5 விதமான, அதனால கவனிங்க, தேவனுடைய அந்த கோபாக்கினை, உக்ர கோபாக்கினை என்பது பிரசங்கிக்கப்படாத அல்லது இந்த அம்சம் இல்லாத சுவிசேஷம் இந்த கிறிஸ்தவ சுவிசேஷம் அல்ல என்பதை என்று சொல்லி நீங்கள் நிராகரித்து விடலாம் ரைட் அவே. ஏனென்றால் இந்த கோபாக்கினை குறித்த வெளிப்பாடு இல்லாவிட்டால், பிரசங்கம் இல்லாவிட்டால் அவருடைய அன்பு என்ன என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதை நாம படிக்கிற நாட்களிலே 5 விதமான நியாய தீர்ப்புகள். ஏன்னா இங்க ரோமர் 1:18 வாசித்தோம், தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. எந்தெந்த விதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு 5 முறைகள் 5 விதங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்த விளக்கங்கள் நாம் சொல்ல முடியாது, ஆனா அதை மென்ஷன் பண்ணுவது நல்லதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். முதலாவது இட்டர்னல் ராத்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நித்தியமாக, விதவுட் எண்ட்,
விதவுட் எண்ட் தேவனுடைய அந்த உக்ர கோபாக்கினையினுடைய அக்னியிலே அல்லது நரகம் என்று சொல்லுகிற அந்த அக்னியிலே அருமையானவர்களே சிலர் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா அதுல பொசுங்கி போயிருவாங்கன்னு. அப்படி இல்லை. நல்ல கவனிங்க, ஒருவர் விடாதபடி எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள், உயிர்த்தெழுதலிலே உயிர்த்தெழுவார்கள். அதுல இந்த சரியான சுவிசேஷத்தை விசுவாசித்து சரியான விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் உயிர்த்தெழும் போது பரலோகத்திலே அவர்கள் நித்தியமாய் அந்த மகிழ்ச்சியிலே வாழ்வதற்கு ஏற்ற விதத்திலான சரீரம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். ஆனால் நரகத்திலே தள்ளப்படுகிறவர்களுக்கு அந்த நரகத்தினுடைய வேதனையை இன்னும் அதிக இன்டென்சிட்டியோட அனுபவிக்கிற விதத்திலே அவர்களுக்கும் ஒரு சரீரம் இருக்கும். அந்த சரீரம் அக்னினாலே வெந்து போகாது, வெந்து கொண்டே இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆதங்கத்தில் தான், அந்த இடத்திலே ஒருவராகிலும் சென்று விடக்கூடாது என்று. ஆனால் இதை குறித்த விளக்கமும் அதை நான் சொல்லும் போது டாக்ட்ரின் ஆஃப் ஹெல், டாக்ட்ரின் ஆஃப் காட்ஸ் ராத் என்றே சொல்லுகிறோம். அப்படிதான் பரம்பரையாக வேத பண்டிதர்கள், போதகர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தார்கள். நல்ல கவனிங்க. ரீசெண்டா நான் ஒரு ரைட்டிங்ல வாசித்தேன், 18ஆம் நூற்றாண்டு 19வது நூற்றாண்டுகளிலே தியாலஜியன்ஸ் எல்லாருமே பாஸ்டர்ஸா இருந்தாங்க. சோ போதகர்கள் இதை குறித்து தெளிவாக சபை மக்களுக்கு போதித்து கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அது சுத்தமா இல்லாம பாக்குறோம். சோ ஒன்று இட்டர்னல் ராத், அந்த நித்திய காலமாய் எரிகிற அந்த கோபாக்கினை. இரண்டாவது எஸ்கட்டாலஜிக்கல் ராத் என்று சொல்வார்கள். அதாவது உபத்திரவ காலத்திலே மிக குறிப்பாய் மகா உபத்திரவத்தின் காலத்திலே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த கோபாக்கினை. சோ அது சாதாரணமா இப்போ நிகழ்கிறது போலதான் நிகழும். வார் இப்ப எப்படி நடக்குது? கிட்டத்தட்ட 2 வருஷமா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடந்துட்டே இருக்குது. அதனுடைய பாதிப்புகள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்படி வார் நடக்கிற மாதிரிதான் இருக்கும். அது தேவனுடைய கோபாக்கினை. சோ இன்று நடைபெறுகிற யுத்தம் அல்லது எங்கு கலவரங்கள் கொலைகள் நடக்கிறதோ, அது மணிப்பூரா இருக்கலாம், அதிலே தேவ கோபாக்கினையை பார்க்காத ஒரு ஊழியக்காரனோ விசுவாசியோ இருந்தால் அது எளிதாக அதை டிசைன் பண்ணிடலாம், அதை நிதானித்துக் கொள்ளலாம். இப்படி நிதானிக்காவிட்டால் வேதத்தை நான் புரிந்து கொள்வதிலே ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அருமையானவர்களே, தேவ கோபாக்கினை எவ்வளவு பெரிது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தான் தேவன் இவைகளை அனுப்புகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். சோ எஸ்கட்டாலஜிக்கல் ராத், அது உபத்திரவ காலத்திலே வருகிற தேவ கோபாக்கினை. அடுத்தது மூன்றாவது கலாமிட்டஸ் ராத் ஆஃப் காட். இதுதான் இப்போ நடைபெறுகிற இயற்கை உபாதைகள் என்று நாம் சொல்லுகிற இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் சொல்றோம். அது இயற்கை அல்ல. இயற்கையை அல்லது படைப்புகளை கடவுள் பயன்படுத்தி மனிதன் மேல் இருக்கிற கோபாக்கினையை ஆங்காங்கே ஒரு நீர்த்துளிகள் போல போட்டு காண்பிக்கிறார், அல்லது சிறு மழை தூறல்களாக காண்பிக்கிறார். பெரும் மழையின் இரைச்சல் கேட்கிறது. அதுதான் நித்திய கால கோபாக்கினை அல்லது மகா உபத்திரவ காலத்தின் கோபாக்கினை. அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சிறு மழை துளிகளாக விழுவதுதான் இப்போது நடக்கிற இந்த கலாமிட்டிஸா இருக்கலாம், இயற்கை உபாதைகள் என்று சொல்லலாம். நான்காவதாக கான்சிக்வென்ஷியல் ராத் அல்லது விதைப்பும் அறுப்பும் என்று சொல்லுவார்கள். நாம் எதை செய்கிறோமோ, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம் என்கிறதின் அடிப்படையிலே நாம் செய்கிற பாவத்திற்கான சில தண்டனைகளை அல்லது மனிதன் செய்கிற பாவத்திற்கான சில தண்டனைகள், சில பாவத்திற்கான தண்டனைகள் முந்திக் கொள்ளும் என்று வாசிக்கிறோம். அப்படியும் தேவன் அந்த பாவம் செய்கிற மனிதன் மேல் நான் பயங்கர உக்ர கோபாக்கினை உடையவனாய் இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஐந்தாவதாக wrath of abandonment. இதுதான் ரோமர் 1வது அதிகாரத்துல மிக தெளிவாய் நாம் கற்றிருக்கிறோம் ஏற்கனவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தேவன் என்று
அங்கீகரியாமலும் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், அதாவது காட் இஸ் சாவரின். நல்லா கவனிங்க, அதனுடைய அந்த 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 ரோமர் 1:21 தான் பாவம். அது என்ன பாவம்? தேவன்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் என்று, அல்லது தேவன் சர்வ அரசாட்சி அதிகாரம் உடையவர், காட் இஸ் சாவரின் என்று ஒத்துக்கொள்ளுதல். அமேசிங், அமேசிங், அமேசிங். இன்றைக்கு அநேகருக்கு இந்த உபத்திரவங்களும் பாடுகளும் அல்லது இந்த கலாமிட்டிஸ் எல்லாமே கடவுளிடம் இருந்து வருகிறது என்பதை ஒத்துக்கொள்ள முடிவதில்லை. அது பாவமாக காணப்படுகிறது. அதுதான் பாவம். தேவன்தான், காட் இஸ் இன் சார்ஜ் ஆஃப் த ஹோல் எர்த். எல்லாம் அண்ட சராசரங்களின் மேலே அவர் அதிகாரம் உடையவராய், அவர்தான் சகலத்தையும் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே நாம் இந்த பாவத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பாவத்தை தேவனை தேவன் என்று நாம் அங்கீகரிக்காதவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஹானர் அவருக்கு போகல, அவர் மனுஷனை போலதான் நினைக்கிறோம். அது நிமித்தமாக தேவன் நாம பாவங்கள்னு யூசுவலா சொல்லுகிற அந்த காரியங்களை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்தார் என்று 3 முறை அங்கே சொல்லப்படுகிறது. இழிவான இச்சையான காரியங்களை செய்யும்படி தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது இன்றும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நல்ல கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சில பாவத்திலே, நீங்கள் ஏதாவது ஒரு பாவத்திலே, பெரிய பாவங்கள்னு நாம சொல்ற அந்த பாவத்துல விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய காரணத்தை நீங்கள் ஆராய்வீர்களே ஆனால் நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்த்து பாராட்டி மகிழ்ந்து லயித்து போவதிலே எப்போ குறைவுபடுகிறேனோ அப்பொழுது அடுத்தது ஆண்டவரே ஒப்பு கொடுத்து விட்டார்னு அர்த்தம். அடுத்தது நிச்சயமா பாவத்துல விழுந்திருப்போம். அதுல டீட்டெயில்ஸ்ல போல, நான் சமீபத்துல ரொம்ப தெளிவாக என்னுடைய வாழ்க்கையில நான் அதை உணர்ந்து நான் சொல்லுகிறேன். சரி, இப்போ ஆப்ல 3வது காரியத்துக்கு போயிடுவோம். 3வது 4வது மிகவும் சுருக்கமாய் வைக்கிறேன், ஆனால் மிகவும் முக்கியமான காரியங்கள். 3வது பி, preciousness of the price. சோ தேவனுடைய நீதி, அவருடைய பரிசுத்தத்தினுடைய ஸ்டாண்டர்டை பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு அதன் முன்னிலையிலே மனிதனுடைய ஆஃபுல்னஸ் அல்லது the sinfulness of the sin அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது the ugliness of the sin, பாவத்தினுடைய அகோரத்தன்மை, அதன் நிமித்தமாய் தேவனுடைய நீதி உள்ள நியாய தீர்ப்பு. இந்த ரெண்டும் இருக்குது. ரெண்டும் இருக்கும் பொழுது மனிதனால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாதபடி, மனிதன் ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு அல்லது தேவனிடத்தில் நெருங்க கூடாத ஒரு நிலைமையிலே தள்ளப்பட்டிருக்கிறான். அவன் எந்த எஃபர்ட்டும் எடுக்க முடியாது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலைமையிலே ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ணி தேவனுக்கு நேராக வர முடியாத நிலைமையிலே, அந்த டெண்டன்சியே, அந்த இன்க்ளினேஷனே, அந்த ஈர்ப்பே இல்லாதபடி இருக்கிற மனிதன், அப்பொழுது கடவுள் தாமே ஒரு ப்ரொவிஷனை உண்டாக்குகிறார். He sent his own son. அருமையானவர்களே, அன்றாடமும் நானும் நீங்களும் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த தேவனுடைய குமாரன் பரலோகத்தை விட்டு இங்கே இறங்கி வர வேண்டிய காரணம் என்ன? வேற ஏதாவது அவர் ஒரு உபாயத்தை அவர் செய்திருக்கலாமே. அதிலும் இன்றைக்குதான் நான் என் கிளாஸ்ல பேசிட்டு இருந்தேன். சோ அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் இந்த உலகத்துல ஒரு அம்பானியுடைய வீட்டுல பிறந்தாலுமே அல்லது ஒரு பிரசிடென்ட்டுடைய வீட்டுல பிறந்தாலுமே அவருக்கு அது தரித்திர நிலைமை தான். ஆனால் அவர் தெரிந்து கொண்டதோ ஒரு தச்சனுடைய குடும்பம். Isn't it? எதுக்குன்னு கேட்கணும். எதுக்குன்னா தி அக்லினஸ் ஆஃப் த சின், என்னுடைய பாவம் அல்லது மனிதனுடைய பாவம் இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீமான காரியத்தை, ஒரு எக்ஸ்ட்ரீமான ப்ரொவிஷனை உண்டாக்கும்படியாக நேர்ந்தது. சோ
இந்த நான் சொன்னேன்ல, விசுவாசம் என்பது இந்த 4 ஆஸ்பெக்ட்லயும் ஒன்னொன்னுலயும் உள்ள அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஜாய் அது கூடிட்டே இருக்கும். அந்த விசுவாசம் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும். இந்த 3வது ஆஸ்பெக்ட், இந்த செலுத்தப்பட்ட விலையின் விலைமதிப்பற்ற தன்மை. இப்படிப்பட்ட மனிதனை ரட்சிக்கும்படியாக கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம். பணத்துக்கும் தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை, விளக்க முடியாது. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட மனிதனை மீட்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை சபிக்கப்பட்ட மரத்தில் ஏற்றினாரே. என் மேலும் உங்கள் மேலும் இருந்த அந்த உக்ர கோபாக்கினையை அவர் மேல் ஊற்றினாரே, அதை அவர் தாங்கி கொண்டாரே. அதான் போட்டிருக்கு, wrath absorption. தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பு. அன்பை இங்கேதான் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் ஒரு வியாதி இல்லாத ஒரு சரீரத்தை பெறுகிறதுனாலே, என்னுடைய கேன்சர் கட்டி மறைகிறதுனாலே தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார் என்று நான் ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏனென்றால் கேன்சர் கட்டியை கரைய பண்ணி ரட்சிப்பின் கிருபை அவனுக்கு கொடுக்காமல் இருந்தால் அதை அன்பென்று சொல்லுவோமோ? யோசித்து பாருங்க. பெரிய கேன்சர் கட்டி டாக்டர்ஸ் ஹோப்லெஸ் சொல்லிட்டாங்க. அது இன்றைக்கே கரைந்து போகிறது. அந்த மனுஷனுக்கு அந்த கிருபையை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த ரட்சிப்பின் கிருபை அல்லது இதை குறித்த எந்த அறிவும் அவனுக்கு இல்லாமல் அவன் மரித்து போனால் அவன் நித்திய நரகத்தில் அல்லவா செல்லுவான். அப்படியானால் இந்த கட்டி மறைந்து என்ன பிரயோஜனம்? அன்பு அது அல்ல. எனக்கு வியாதியற்ற சரீரத்தை கொடுப்பது அன்பு அல்ல. அந்த வியாதியின் நேரத்திலும் இந்த காரியத்தை நான் உணர்ந்து கொள்கிறேனே, விசுவாசிக்கும்படி செய்கிறாரே, எனக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தாரே. சோ இந்த இது ரோமர் 3வது அதிகாரம் 24 இருந்து 26 இயேசு கிறிஸ்துவை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்பவராக இங்க போட்டிருக்குல்ல, அந்த வார்த்தைகளை நல்லா பாருங்க, கூர்ந்து பார்த்தீங்கன்னா, தேவனை சாந்தப்படுத்துதல். அதாவது தேவன் கோபாக்கினையோடு இருக்கிறார், உக்ர கோபாக்கினை எரிந்து கொண்டிருக்கிறது என் மேலே. அதை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய கோபத்தை அவர் ஆற்றிக்கொள்ளுகிறார். அமேசிங். அருமையானவர்களே, நான் எதுவும் சொல்லல. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இந்த காரியத்தை நாம பாக்குறோம். இஸ்ரவேலே, நான் உன்னை இப்படி சின்ன பின்னமாக்கி உன்னை கண்டம் துண்டம் ஆக்குவது நிமித்தமா என் கோபத்தை தீர்த்து கொள்ளுகிறேன், ஆற்றிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார். அந்த காரியத்தை ஆற்றிக்கொள்ள வேண்டியது இருந்தது. அது நித்திய நரகத்திலே தேவன் அதை என்னை தள்ளுவது நிமித்தமாய் அவர் ஆற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அப்படி செய்யாதபடி தன்னுடைய குமாரனிலே அதை மாற்றினார். அதுக்குதான் இங்கிலீஷ்ல பேரு ப்ராபிட்டியேஷன். சோ இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பதிலாளியாக மரித்த அந்த தேவ கோபாக்கினையை வாங்கி கொண்ட நபராக நான் அறிந்திருக்கிறேனா? சோ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாகிய நாம் இந்த ஆஸ்பெக்ட் இல்லாதபடி, இந்த 3 இப்போ நான் 3 பார்த்திருக்கிறோம், இந்த 3ம் இல்லாதபடி நீங்கள் சுவிசேஷம் என்று சொல்வீர்கள் சுவிசேஷமே அல்ல. அவர்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் யாருக்கு சுவிசேஷம் சொன்னீர்களோ அவர்களை வஞ்சித்திருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அவர்கள் மெய்யான சுவிசேஷத்தை அறியாதபடி மெய்யான சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற நாம் அதை மறைத்திருக்கிறோம், அதை வஞ்சித்திருக்கிறோம். 4வது குயிக்கா, அதுவும் பீல ஆரம்பிக்குது. preciousness of the prize received. So அது PRICE ஞாபகத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப எளிது. சோ செலுத்தப்பட்ட கிரயத்தினுடைய விலையேற பெற்ற தன்மை இது. அது நிமித்தமாய் நான் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஈவுகளினுடைய மேன்மை, வெளியேற பெற்ற இல்ல, விலையேற பெற்ற, அந்த பெறப்படுகிற ஈவினுடைய விலையேற பெற்ற தன்மை. ஆக்சுவலா இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டடியினுடைய கிளைமேக்ஸே நான் இதுல போட்டிருக்குல்ல, இந்த வசனங்களை வாசிக்கிறது அப்படிங்கிறது தான்.
ஆனா எல்லாத்தையும் வாசிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கு காலையில நான் அதை வாசிக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருந்தது அப்படிங்கிறத அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இட்ஸ் அமேசிங். அப்போ இந்த நல்லா கவனிங்க, இந்த 4 ஆஸ்பெக்டுக்கும் ரோமருக்கு எழுதின நிருபத்தில இருந்தே மிகவும் தெளிவான சாம்பிள் பேசேஜஸ, உன்னதமான பேசேஜஸ நான் எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த 4 ஆஸ்பெக்டையும் ஒன்னொன்னா இந்த வசனங்களின் ஆதாரத்துல நீங்க தொடர்ந்து தியானிங்க. இப்போ இந்த இப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற விலைமதிப்பற்ற அந்த விலைக்கிரயம் செலுத்தினதுதான் சுவிசேஷம். கடைசி அம்சம், அது நிமித்தமா எனக்கு வருகிற நன்மைகள் என்கிறது மறுபடியும் பிறத்தல், ரீஜெனரேஷன், தேவனோடு ஒன்றிணைக்கப்படுதல், கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுதல், அதாவது யூனிஃபிகேஷன். அதெல்லாம் அமேசிங்கான எக்ஸ்பீரியன்சஸ் அருமையானவர்களே, தேவன் நமக்கு கொடுக்கிற காரியங்கள். இதெல்லாம் நாம் அறியாவிட்டால் எப்படி நம்ம என்ஜாய் பண்ணுவோம்? இந்த சுவிசேஷன் நமக்கு என்ஜாயபிளாவே இருக்காது. சோ இது எல்லாவற்றையும் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் முழுமையும் அதுதான், இந்த ஆஸ்பெக்ட் தான் அருமையானவர்களே. அதுல சில வசனங்களை நான் வேகமாக காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் 8வது அதிகாரம், அதுல முதலாவது எழுதியிருக்கிறது 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதாவது இதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸாக PRIZE ஈவாக நமக்கு கிடைத்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் வந்து தங்கி இருக்கும்படியாக. அருமையானவர்களே, இன்றைக்கு பொதுவாகவே அநேகரும் சொல்ல முடியாது, 90% மேலே பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொண்டிருப்பது எப்படின்னா ஒரு 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 ஆவி மாதிரி. அது எப்படின்னா, அல்லது அதை நம்முடைய இந்த ஹிந்துஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த குருளி அல்லது இந்த அசுத்த ஆவிகள், அது மாதிரி நீ நிரம்புனா நிரம்பு. சமீபத்துல ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்திருப்பீங்க. ஒரு பிரபலமானவர் மோகன் சி லாசரஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு பிள்ளைகிட்ட பரிசுத்தாவினால நிரம்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நபர். அவர் திருத்துவத்தின் மூன்றாவது நபர், கடவுள். எப்படி இயேசு கிறிஸ்து தொழுகைக்குரியவரோ, எப்படி பிதாவாகிய தேவன் தொழுகைக்குரியவரோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவர் தொழுகைக்குரியவர். He is a sovereign God. You can be under his control. அவரும் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாரு. அப்படியானால் அது அசுத்த ஆவிகளினுடைய கிரியைகள், வஞ்சிக்கிற ஆவிகளினுடைய கிரியைகள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் இந்த ரட்சிக்கப்பட்டதின் விளைவாக, அல்லது என்னுடைய கோப நிவாரண பலியாக அவர் அந்த பிளேஸ் எடுத்தது நிமித்தமாக, அந்த கிரயத்தை, அப்படிப்பட்ட ஒரு விலை மதிப்பில்லாத கிரயத்தை எனக்காக கொடுத்தது நிமித்தமாய் எனக்கு கிடைக்கிற விலையேற பெற்ற ஈவு என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அமேசிங். அது தவறாக புரிந்து கொள்வதனாலே இதை என்ஜாய் பண்ண முடியல. அவர் யார் என்று உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர் என்னெல்லாம் செய்ய முடியும்? 8வது அதிகாரம் முழுசும் அதுதான் நிரம்பி இருக்குது. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் நமக்குள்ளே செய்கிறார் என்று அடுத்த பேசேஜ் உங்களுக்கு வாசிக்கிறேன். 8வது அதிகாரம் 14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அருமையானவர்களே, இப்போ அவங்க சொல்றாங்கல்ல, நரம்பு, அந்நிய பாஷை பேசு அப்படிங்கிறவர்களுடைய புரிந்து கொள்ளுதல், ஏதோ அந்த ஆவி ஒரு வேக்யூம்ல ஒன்றுமில்லாத இடத்துல அப்படி இறங்கிறோம். நெவர் 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 இமேஜின். எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட கடவுளுடைய வார்த்தை இருக்கிற இடத்திலே தான் கிரியை செய்வார். ஆவியின் பட்டயம் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த வார்த்தையை.
பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை எங்கெல்லாம் தியானிக்கப்படுகிறதோ வார்த்தையை புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். சோ மேலும் எவர்கள் இந்த தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். சோ இந்த பரிசுத்த ஆவியானவராலே நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு உண்டாகிறது. அந்தபடி 15வது வசனம், திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை பெற்றீர்களே. சோ அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற அந்த திருக்குடும்பத்திலே நானும் புத்திரனாக கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த இணைப்பை செய்கிறார். இட்ஸ் an amazing union. அதன் அடிப்படையிலே தான் ஜெபம் எல்லாமே வருகிறது. சோ அதுல நிக்க விரும்பல, அடுத்த பகுதிக்கு போகிறேன். அடுத்தது நீங்க பவர் பாயிண்ட்ல பார்த்தது 8வது அதிகாரத்துல 17-18 வசனங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. we have a great inheritance. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. joint heirs with Christ. கிறிஸ்து பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனாக எதையெல்லாம் சுதந்திரித்தாரோ உயிர்த்தெழுதலுக்கு பின்பு மகிமைப்படுத்தப்பட்டவராக அதுல நாமும் பங்காளிகள். Isn't it amazing? உடன் சுதந்திரராக இருக்கிறோம். இந்த கன்ஃபர்மேஷனை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இது பிரைஸ், PRIZE, 4வது ஆஸ்பெக்ட் ஆஃப் த காஸ்பல். 17-18 நாம் பிள்ளைகள் வாசிச்சிட்டோம். ஓகே, நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அடுத்த பேசேஜ் என்ன போட்டிருக்குன்னா 23-27 நம்முடைய சரீர மீட்புக்காக நாம் ஏங்கி தவிக்கிறோம். அதை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையின் வாக்குத்தத்தம். அருமையானவர்களே, இது எல்லாமே நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தங்கள். சோ இதன் பின்னணியத்துல இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஜெபத்தோடு நீங்களே படியுங்கள். 23-27, அதுக்கு பிறகு 28-30 தங்க சங்கிலி தொடர் வசனம் சொல்லி நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு 32வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. உங்களுடைய வேதாகமத்துல பாருங்க, 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அதாவது அந்த PRIC, அந்த விலைக்கிரயத்தின் மேன்மையை பார்த்தோம்ல, இவ்வளவு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தி தன்னுடைய சொந்த குமாரனையை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக, இந்த விசுவாசம் காக்கப்படும்படியாக நமக்கு என்னெல்லாம் தேவையோ, இவன் சரீர தேவைகளையும் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் அருள் இருக்கிறார். வாட் an amazing promise. சோ கடைசி மிக முக்கியமான ப்ராமிஸ், கடைசி இல்லை, இன்னும் நிறைய நீங்க எடுக்கலாம். நான் சாம்பிள் மாதிரி தான் காமிக்கிறேன். 35-39 அதுதான் இந்த சாலிட் ஜாய்ஸ் பின்பற்றுகிறவங்களுக்கு இன்னைக்கு படிச்சிருப்பீங்க. அத அமேசிங்கான வாக்குத்தத்தம். அருமையானவர்களே, 36வது வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்னில் அன்பாயிருக்கிறதுனாலே இப்படிப்பட்ட காரியங்கள் வராது என்று சொல்லவில்லை. இப்படிப்பட்ட காரியங்களினூடே தேவன் எனக்குள்ளே ஊற்றின அவருடைய அன்பை, அவருடைய விசுவாசத்தை அவர் பாதுகாக்கிறார். Isn't it amazing? சோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நானும் முன்னால அப்படிதான் நினைச்சேன், நான் அவர்ல அன்பு கூர்ந்தா அவர் என்ன நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, இது இந்த வசனம் அப்படி நமக்கு போதிக்கவில்லை. இந்த தேவனுடைய அன்பு நம்மை இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து பிரிக்காமல் இருப்பது நம்முடைய செயல்பாடுகளை சற்றும் சார்ந்தது அல்ல. அவருடைய வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் அதை செய்கிறார். சோ இவை எல்லாவற்றில் 38, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும்
அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். What an amazing promise. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு நேரிடலாம், நேரிடக்கூடாது, நேரிடாது என்பதல்ல இந்த வசனத்தினுடைய அர்த்தம். நேரிட்டாலும் அவர் நமக்குள்ளே ஊற்றி இருக்கிற அவருடைய அன்பை, அவருடைய விசுவாசத்தை அவர் காத்து கொள்ளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை நமக்குள்ளே நடப்பிக்கிறார். What an amazing prize. P-R-I-Z-E. கர்த்தர் தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தினுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளவும், இந்த கலிடோஸ்கோப் மாதிரி நம்ம இதனுடைய மேன்மையை, இந்த 4 ஆஸ்பெக்டினுடைய மேன்மையை அறியவும், உணரவும், என்ஜாய் பண்ணவும், ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே காக்கப்படவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக.